கூலியில் அடுத்தடுத்த கேமியோஸு எல்லாத்தையும் பார்த்துட்டு வாவ் இந்த படம் கண்டிப்பாக 1000 crores அடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஏ சர்டிஃபிகேட்ன்ற ஒரே காரணத்துக்காக குடும்பங்கள் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்க முடியாமல் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ 1000 crores இது சாத்தியம் இல்லை, ஆனால் அடுத்த வர ஜெயிலர் 2ல் கண்டிப்பாக அதை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கதைகளுமே வேற மாதிரி இருக்கு, இந்த படத்தோட ஷூட்டிங்கும் சூப்பராக போயிட்டு இருக்கு, நெல்சன் வேற லெவலில் பண்ணுறாரு அப்படின்னு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ சிவராஜ்குமார் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் இப்போதான் ஜெயிலர் 2வோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஒரு ஃபைட் சீன் எடுத்திருக்காங்க, அதில் நானும் சூரஜும் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ அப்போ ஃபைட் சீன்ஸ்னா இவர் கேமியா கிடையாதா, எக்ஸ்டெண்டட் ரோல் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நெல்சன் என்ன பிளான் பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட கேமியோ லிஸ்ட் மட்டுமே பெருசாக போயிட்டு இருக்கு. சூரஜ், பாலகிருஷ்ணா, சிவராஜ்குமார், மோகன்லால், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் கூப்பிட்டு படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம நெல்சன். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடில் வந்த ஜெயிலர் படம் தான் செம்ம பீக்கு ஹைப்பு கொடுத்து சூப்பராக அடிச்சது. அதுவே 640 கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு. ஸோ இந்த ஜெயிலர் 2 அதை பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாயா நீங்கள் கூலிக்கும் சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஜெயிலர் 2 கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்னு சொல்லி சன் பிக்சர்ஸ் இன்னும் ப்ரொமோஷன் ஆரம்பிக்கல. ஸோ ஜெயிலர் 2ஓட ப்ரொமோஷன்ஸும் சரி எல்லாமே வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.